கருவண்டு நம்ம வீட்டை சுத்தினால் நம்மளுக்கு செய்வன ஆரம்பம்னு அர்த்தம். கருவண்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா செய்வன வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். தெய்வம் வெளியே போயிடுச்சு. போட்டா நம்ம வீட்டை பார்த்து கத்தக்கூடாது. போட்டானா ஆண்ட கத்தக்கூடாது. வௌவால் நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. வௌவால்ல கூட ஏவல் அனுப்புவாங்க. வௌவால் மாதிரி உருவம் போட்டு அதை கூட அனுப்புவாங்க. மாடு மாதிரி செய்வாங்க, குதிரை மாதிரி செய்வாங்க. வௌவால் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா கனவுல வரக்கூடாதா இல்ல வீட்டுக்குள்ளே நேராவே வரக்கூடாது. வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழிவு காலம் ஆரம்பம். அப்ப அவங்க என்ன பண்ணணும் அடுத்து? உடனே அவங்க குல தெய்வத்துக்கு போகணும். தெய்வத்துக்கு போயிட்டு செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். இந்த அம்மாவை வணங்கலாம். நல்லவங்ககிட்ட போயிட்டு என்னம்மா இந்த மாதிரி வவாலுக்கு வந்துருக்கு, இது யாருன்னா ஏவி விட்டாங்களா இல்ல தானா வந்ததா அப்படின்னு கேட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிருக்கோம். அவங்க வேற என்ன பண்ணலாம்? 7 அம்மன் வர முடியல. 7 அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 7 அம்மனுக்கும் பால் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அந்த பாலே நம்மளுக்கு எல்லா தோஷமும் நம்மளுக்கு வாழ்க்கையில அடுத்தடுத்து அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்? அந்த நேரம் கண்டிப்பா அவங்க வீட்டுல செத்தவங்க முன்னோர்கள் கண்டிப்பா வந்து உதவி செய்வாங்கம்மா. செய்யாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா யார் மனசுல பூந்து எங்கன்னா போய் பாருங்கன்னு கண்டிப்பா போக வைப்பாங்க. அந்த அறிகுறி எங்கேயாவது காமிச்சு கண்டிப்பா காட்டுவாங்க. இப்ப இறந்து போன முன்னோர்கள் மூலமா இப்போ நிறைய பேர் இறந்து போறாங்க இல்லையா? சோ அவங்க மூலமா காக்கா வருது, இந்த நாய் வருது, அதெல்லாம் உண்மையா? அவங்கதான் முன்னோர்கள்னு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? அது எப்படி நம்மளோட நம்பிக்கை. அது மாதிரி இப்ப வீட்டுல ஒரு பெரிய படம் இருக்கு, கண்ணாடி படம் இருக்கு, அது விழுந்துருச்சுனாவோ அதுவுமே அந்த மாதிரி சகுனத்துக்கு? ஆமா, சகுனத்துக்கு அறிகுறிதான். சகுனத்துக்கு அறிகுறிதான். அதே நிலவாசல கண்ணாடி வைக்கணும். நிறைய பேர் பாருங்க நிலவாசல கண்ணாடி வைப்பாங்க. ஏன்னா ஒரு கெட்ட துஷ்ட தேவதை அந்த கண்ணாடி அதை முகத்தை பார்த்தோம் அதை அலறி ஓடும். நிலவாசப்படினா வீட்டை திறந்த உடனே? ஆமா, இல்ல முன்னே கதவுலயே வச்சிடலாம். ஆமா. இது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாமா வீட்டுல? இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும், இந்த மாதிரி துசக்திகள் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா நீங்க சொல்லலாம்ல, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. சக்தி வாய்ந்த அம்மன் படங்கள் வைக்கலாம், அங்காளம்மா படம் வைக்கலாம், சுந்தரமுறை கடவுள் விநாயகர் படம் வைக்கலாம். இப்போ அவங்களுடைய மதத்திலும் அவங்க வைப்பாங்க, வைக்கலாம். யாராதான் சரி, எந்த மதத்துக்காரரும் நில கண்ணாடி வச்சா நல்லது. இப்ப வீட்டுல குறிப்பிட்ட படங்கள் தான் வைக்கணும், குறிப்பிட்ட படங்கள் வைக்க கூடாது, கடவுளோட விக்கிரகங்கள் எல்லாம் வைக்க கூடாது, அப்படி வச்சா ரொம்ப சுத்தமா இருக்கணும், அபிஷேகம் எல்லாம் பண்ணணும், உண்மையா? உண்மைதான். இப்ப நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல, வீட்டுல எல்லா படமும் இருக்கணும் அப்படின்னு. சில பேர் நாகம் வைக்கிற படமே வைக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? சில பேர் விக்கிர வச்சு அதை தான் குழந்தையாவே சாமி கும்பிடுவாங்க. சில பேர், நிறைய பேர் கும்பிடுவாங்க, நானே பார்த்துருக்கேன். இப்போ பாலாம்பிகை, திருப்பரசுந்தர் நீங்க கேள்விப்படுவீங்க, அவங்க குழந்தைதான். அவங்களுக்கு அவங்க செலவெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களே. அந்த அம்மாவுக்கு ஜடை போட்டு, ஜடை பிள்ளை வச்சு, நகைங்க போட்டு, பாவாடை ஜடை போட்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு கூட ஆசை. நான் கூட சின்ன வயசுல அந்த அம்மனுக்கு எங்க இருந்தாலும் கவரிங் கடையில் போயிட்டு அந்த பொருளா வாங்கிட்டு பொறிட்டு வந்து அம்மாவுக்கு போட்டு அழகு பார்ப்பேன். அந்த மாதிரிதான். எந்த படங்கள்லாம் வைக்கலாம், எந்த படங்கள்லாம் வைக்க கூடாது? நீங்க எல்லா தெய்வத்து படமும் வைக்கலாம், வைக்க கூடாதுன்னு படம் இல்லை, புரியுதுங்களா? வராகி அம்மா, பிரித்தியங்கரா தேவியெல்லாம் ஒரு நேரத்தில் வைக்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களுடைய விரத காலங்கள் எப்படி இருக்கலாம்னு பார்த்துட்டு இப்ப எல்லாருமே வைக்கிறாங்க, எல்லாருமே பூஜை பண்றாங்க, எல்லாருமே கும்பிடுறாங்க.